எங்கட கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் நான் வந்து 6 மணி இருந்து 7 மணி வரைக்கும் ஒரு செஷன் செஞ்சிருந்தேன். ஆனா அது வேற, இது வேற. சரியா? அப்ப இந்த கிளாஸுக்கு வர எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யுங்க, அந்த அந்த ரெக்கார்டிங் நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன், அதையும் போய் பாருங்க. அதுல நான் முக்கியமான ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதாவது ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10-20 சொற்களை டக்குன்னு எப்படி மெமரைஸ் பண்றது, ஒரு செகண்ட் ஒரு நிமிடத்துல அதை சொல்லி கொடுத்திருக்கிறேன். கட்டாயமா போய் பாருங்க. அதுல ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அவசரமாக இருக்கிற காலங்களுக்கு இடையில எம்சிக்யூ நிறைய பாடமாக்கியலும், ஸ்ட்ரக்சர் கேள்விகள் அதன் மூலமாக பாடமாக்கியலும், அந்த ஐடியாவை சரியா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? எனவே அதை பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க இப்ப படிக்க போறது முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லித் தர போறேன். இந்த முறை ஏ லெவல் எழுதுறவங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிறகு ஏ லெவல் எழுதுறவங்களுக்கும் கட்டாயம் தேவை. சங்கிங் மெத்தட் அப்படின்னு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு மெத்தட் நான் சொல்லித் தர போறேன். இதை சரியான முறையில நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா, இப்ப இருக்கிற 30 நாளைக்கும் அதை சரியா நீங்க யூஸ் பண்ணிடலும். யூஸ் பண்ணீங்கண்டா என்ன செய்யலாம்? ஒரு ஒரு நாள்லயே நிறைய விஷயங்கள் உங்களால மெமரைஸ் பண்ணி கொண்டு போக இயலும். இப்ப ஆம், உதாரணமாக நீங்க ஒவ்வொரு ஆளும் மெட்ஸ்ன்னு சொல்லி பயோ அடுத்து ஆர்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரீம்ல இருக்கிறீங்க. இப்ப எல்லாருக்கும் எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ ஒரு கேள்வி 20 மார்க்ஸ் கேட்டா அதுக்கு ஒரு கட்டுரை வினா எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அல்லது நீங்க பயோ படிக்கிறவங்களாக இருந்தா அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில இப்படியான வினாக்களை எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், உதாரணமாக உங்களுக்கு இன்னும் 3 மாசம், ஒரு மாசம் இருக்குது, ஒரு 30 நாள் இருக்குது. இப்ப நீங்க 90 எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ண வேண்டிய தேவை ஒண்ணு உங்களுக்கு இருக்குது வைங்களேன். உதாரணமாக நீங்க 90 எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ணணும். அப்படி பண்றண்டா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பண்ணணும்? இப்ப 90 எஸ்ஏ கேள்வியில இருந்தா உங்களுக்கு 5 வரப்போகுது. அது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு இப்ப எதுவும் மெமரைஸ் பண்ணல, எதுவும் பாடம் இல்ல. இண்டையில இருந்து 30 நாளைக்கு நீங்க இது 90ஐயும் முடிக்க போறீங்க. அப்ப சொல்லுங்க, மெட்ஸ் படிக்கிறவங்க சொல்லுங்க. சரியா? ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பாடமா வெரி குட். வெரி குட். சரியா? ஒரு நாளைக்கு நீங்க எப்படி 3 எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ணினா 10 நாளைக்கு 3 30, 20 நாளைக்கு 60, 30 நாளைக்கு 90 எஸ்ஏ கேள்விகளை நீங்க மெமரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. அப்ப எப்படி ஒரு நாளைக்கு 3 எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ற? எனக்கு தான் வாசிச்சாலே எதுவும் விளங்குது இல்லையே, படிச்சாலும் ஞாபக மறதியாக இருக்குதே அப்படி நீங்க கேட்கலாம். இதுக்கு உண்மையிலேயே ஒரு கிளாஸ்ல பதில் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் என்னால முடியுமான ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு விரிவாக சொல்லித்தாரேன். சரியா? உண்மையிலே இதுக்கு எப்படி டக்குன்னு ஒரு நாளைக்கு 3 எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்றேன்டா, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? இதுக்குன்னு ஒரு தனி பார்ட். டக்குன்னு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? பண்ணின விஷயங்களை எப்படி நாங்க டக்குன்னு மெமரைஸ் பண்றது? அதுக்கு என்ன மெமரி டெக்னிக்கை யூஸ் பண்றதுங்கிறது ஒரு பகுதி. அதுல ஒன்றை தான் சொல்லி தர போறேன். அப்படி நீங்க மெமரைஸ் பண்ணத அந்த 90 நாளைக்கு பிறகு எக்ஸாம்ல எழுதும் வரைக்கும் எப்படி நினைவு வச்சுக் கொள்றது? அது ஒரு பெரிய பகுதி. அப்ப அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அது பெரிய ஒரு பகுதி. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறது, அந்த 90 நாள்ல 3 எஸ்ஏ கேள்விகளை எப்படி டக் டக்னு பாடமாக்கிட்டு எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தர போறோம். என்ன மார்னிங் கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னா, அதுல நீங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்களை எப்படி பாடமாக்கிக் கொள்ளலாம்ங்கிற ஒரு மெத்தட நீங்க அதுல பாப்பீங்க. ஆனா அந்த மெத்தட யூஸ் பண்ணி எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ணலாம். அது வேற சப்ஜெக்ட். சரி. ஓகே. நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசும்போது இடையில நோய்ஸ்கள் வந்தா, கட் ஆகினா, ஸ்டக் ஆகினா டக்குன்னு சொல்லிடணும். சரியா? அடுத்தது நான் சில கேள்விகள் கேட்கும்போது, இது வந்து நான் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறது இல்ல. டூ வே கம்யூனிகேஷன். நீங்களும் பேசணும், நானும் பேசுவேன். அடுத்தது கையில கட்டாயம் ஒரு கொப்பி இருக்கணும், பென் இருக்கணும். நான் சொல்ற வேலைகளை டக் டக்குன்னு நீங்க செய்யணும். சரியா? ஓகே. இப்ப நான் எங்கட பிரெயினை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நான் எங்கட பாடத்தை தொடங்குறேன். ஆனா மார்னிங் கிளாஸ்ல ஷார்ட் டேர்ம் மெமரினா என்ன, லாங் டேர்ம் மெமரினா என்ன, சென்சரி மெமரினா என்னன்னு விளங்கப்படுத்திக்கிறேன். அப்ப நான் அதை இங்க டீப்பா சொல்ல போறது இல்ல. அதுல ஒரு பகுதியான ஷார்ட் டேர்ம் மெமரியை கொஞ்சம் டீப்பா சொல்ல போறேன். சரியா? 1956ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஏ மில்லர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட்னு சொல்லலாம். அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. எங்கட மூளையில ஷார்ட் டேர்ம் மெமரிக்குன்னு சொல்லி ஒரு கொள்வனவு இருக்குது. அதுக்குண்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதற்கு மீறி நீங்க அதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளாது. உதாரணமாக ஒரு சின்ன ஒரு கோப்பை இருக்குது, சின்ன ஒரு வாளி மாதிரி ஒன்று இருக்குது. அப்ப இதுல கொள்வனவு ஒன்று இருக்கும் தானே. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க தண்ணியை ஊற்றலாம். ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றலாம். 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி என்ன நடக்கும்? திரும்ப கடைசியாக ஊற்றினது வலிஞ்சிட்டு போயிடும்.
இதே மாதிரி எங்கட ஷார்ட் டேர்ம் மெமரியில குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் எங்களால போட முடியும். அதுக்கு மீறி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா கடைசியாக போட்டது இருக்கும், முன்னால போட்டது கீழால வலிஞ்சிட்டு போயிடும். இதுதான் அவர் சொல்றது. அப்ப இமேஜினேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பிரெயின்ல ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? இப்போ ஒன்ற இயல்பை தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி நாங்க நடந்து கொள்ளலாம். இப்ப எங்கட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கட ஃப்ரெண்ட்ஸ்ல ஓகே இவர் கோவப்படுவாரு, இவர் வந்து இவர கொஞ்சம் நோண்டி பண்ணினா இவர் கோவப்படுவாரு. இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கேத்த மாதிரி அவரோட நடக்க இயலும். அவரோட கொஞ்சம் பக்குவமா நடக்கணும், கண்ணியமா நடக்கணும். இல்லாட்டி எங்கள வெறுத்துட்டு போயிடுவாரு. அப்படித்தானே? இதே மாதிரி எங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நாங்க விஷயங்களை கொடுப்போம். அது எங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணும். ஆனா எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாம அதுக்கு சுமக்க முடியாத சுமையை கொடுக்குற ஒரு கழுதை இருக்குது. அதுக்கு ஏழுமான சுமையை தான் கொடுக்கணும். அதுக்கு அதிகமா கொடுத்தீங்கன்னு சொன்னா அது பயணத்துல நடுவுலே களைச்சு போய் உட்கார்ந்துரும். முழுமையாக உங்களோட பயணத்தை பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு தெரியணும், ஓகே இதுக்கு நாங்க ஒரு அளவு சாமான ஏற்றணும். ஒரு அளவு போனா ரெஸ்ட் கொடுக்கணும். திரும்ப ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அதை ஏற்றி நடக்கணும். அப்பதான் பூரணமாக அந்த பாதையை எங்களால கடக்க முடியும். இதே போலதான் எங்களை ஷார்ட் டேர்ம் மெமரியும். இதுக்குன்னு சொல்லி ஒரு கொள்வனவு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து படிச்சீங்கடா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களை வந்து திருப்திப்படுத்தும். ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஆனா அதெல்லாம் கவனிக்காம நீங்க நினைச்ச மாதிரி படிச்சீங்கடா அதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற நிலைமை. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நாங்க இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு எல்லாம் மறக்குதுன்னா அதான் அது காரணம். ஓகே இப்ப ஜார்ஜ் ஏ மில்லர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் சொல்றாரு எங்கட ஷார்ட் டேர்ம் மெமரியால அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னா த நம்பர் ஆஃப் மெஜிக் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7 எனும் அதிசய எண் 2 மைனஸ் ஆர் 2 பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7ஓட நீங்க 2 குறைச்சிக்கலாம் அல்லது 2 கூட்டிக்கலாம். உதாரணமா 5 அல்லது 9. இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி கொள்வனவு. எங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்குது. ஒரே டைம்ல ஷார்ட் டேர்ம் மெமரியில எவ்வளவு நிமிடத்துக்கு அது இதுக்குள்ள போட்டிங்கன்னா அது இருக்கும். அது மார்னிங் சொல்லி கொடுத்துக்கிறேன். 30 செகண்டுக்கு தான் ஷார்ட் டேர்ம் மெமரி ஒரு விஷயத்தை போட்டா ஞாபகத்துல நிக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில எத்தனை விஷயத்தை போடலாம்? அது இப்ப சொல்றேன். மில்லர் சொல்றாரு ஒன்று நீங்க 5 விஷயங்கள் போடலாம் அல்லது 9 விஷயங்கள் போடலாம் அல்லது 2க்கும் இடைப்பட்ட விஷயங்கள் போடலாம். இதற்கு மேலாகவோ இதற்கு கீழாகவோ இதுக்கு மேலாக உங்களால எந்த விஷயமும் போட முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன். நீங்க யாருக்கு என்ன ஏலும்ண்டு பார்ப்போம். நான் ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன் பாருங்க. அ பூஜ் 0 7 7 3 4 1 3 6 5 3. யாருக்கு சொல்ல இயலும்? டக்குனு டைப் பண்ணுங்க. உங்களால ஏழுமான வரைக்கும் டைப் பண்ணுங்க. சரியா? எத்தனை பேருக்கு சொல்ல இயலும்ன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏழுமான அளவு டக்குனு மெசேஜ்ல டைப் பண்ணுங்க. முதல் 2 சென்டென்ஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. 3 தெரிஞ்சாலும் பரவாயில்ல. 7மான அளவுக்கு ஞாபகம் வைக்கிறத ட்ரை பண்ணுங்க. ஓர்டரா சொல்லணும். 3 4 1 3 3 4 1 3 5 3 4 1 3 6 5 3 3 4 1 3 4 1 ஓகே. நெறைய பேர் பிழையா தான் சொல்றீங்க. ஆனா 1, 2 பேர் சரியா சொல்றீங்க. 1, 2 பேர் சரியா சொல்றீங்க. சிலவங்க 1, 2 இது மிஸ் ஆகுது. சரியா? அந்த சரியா சொல்றவங்க நான் இப்ப திரும்ப நம்பர சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு என்ன செய்யுங்க, ஆ எனக்கு பிரைவேட்டாக மெசேஜ் ஒண்ணு போடுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஆடிட்டோரி பவர் இருக்குது. நான் இன்னைக்கு காலையில சொல்லிக் குடுத்தேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. சிலவங்க நல்லா கேட்டல் மூலம் மெமரைஸ் பண்ற திறமை இருக்கும். சிலவங்களுக்கு இமேஜினேஷன் மூலம் இருக்கும். சிலவங்களுக்கு பார்வை மூலம் இருக்கும். சரியா? சிலவங்களுக்கு செஞ்சு பார்க்கிறது மூலமாக இருக்கும். அதுல யாருக்கு கேட்கிறது மூலமாக அந்த பவர் இருக்குதோ, அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னா, அது நல்லா ஞாபகம் இருக்கும். சரியா? அப்ப அப்படியானவங்களுக்கு வேற மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் அழகா இருக்குது. ஆ எனவே யாராலையும் இப்படி ஒரு 10 நம்பர நான் சொன்னேன்னு சொன்னா, அத டக்குன்னு மெமரைஸ் பண்றது அவங்களுக்கு ஓரளவு கஷ்டமாக இருக்கும். சரியா? ஏன்டா எங்களோட ஷார்ட் டெர்ம் மெமரி கொள்வனவு என்ன 5 அல்லது 9. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது. சில பேர் இதையும் தாண்டி சொல்றாங்க தானே 10 இலக்கம் நான் சொன்னேன். அது காரணம் என்னண்டா 077ங்கிறது எங்கட மூளை ஒரு இலக்கமா தான் பார்க்கும். சரியா? மத்த இலக்கத்த தனித்தனியாக பார்க்கும். அதனால மில்லர் சொல்ற மாதிரி அந்த 9க்குள்ள அது வருது. அதனால நீங்க இத மெமரைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஆடிட்டோரி பவர் இருக்குது. ஆனா நெறைய பேர் பாருங்க, உங்களால பூரணப்படுத்த முடியல. நீங்க ஒரு அளவு தான் சொல்றீங்க. என்ன காரணம் அப்டின்டா, இந்த ஷார்ட் டெர்ம் மெமரிங்கிறது அப்படித்தான். இது உங்கள்ல பிழை இல்ல. இதுதான் மனிஷன்ட இயல்பு. மனிஷன்ட இயல்பு இதுதான். இப்ப நான் அந்த நம்பர திரும்ப சொல்றேன். சரியா? சங்கிங் மெத்தட் மூலமாக நான் சொல்றேன். இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 077 341 36 53. 077 341 சரியா? 3 4
ஒன்று 341 36 3 6 மூணு மூணு தர என்ன 3 3 6 36 53 அஞ்சுல இருந்து ரெண்டா கிடைச்சா 3 53 இப்ப சொல்லுங்க பாப்போம். சரி 7 7 341 36 53 இப்ப சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சரியா சொல்றீங்க. சரியா எல்லாரும் சரியா சொல்றீங்க மாஷா அல்லாண்டு. என்ன காரணம் அப்படின்டா இப்ப நான் உங்களுக்கு உங்களோட பிரெயினை நான் கொஞ்சம் ஏமாத்தினேன் எப்படின்டா. ஓகே உனக்கு 7 தானே உண்ட பிரெயின் கெப்பாசிட்டி அந்த இதுல உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியில. எனவே நான் இப்ப என்ன செஞ்சேன், அதை 7 அந்த 10 இலக்கத்தையும் சரி 7 7 341 36 53 நாலா உடைச்சேன். நாலு உங்களோட பிரெயின்ல நிக்கும் தானே. எனவே பிரெயின் அதை நாலா தான் பார்க்கும். எனவே அது பிரெயின்ல வச்சு கொள்ளும். இந்த தந்திரத்தை பயன்படுத்தி இந்த சயின்டிபிக் மெத்தடை பயன்படுத்தி எங்கட எல்லா சப்ஜெக்டையும் பிரிச்சு படிச்சோம்டா அது எங்களுக்கு நல்லா ஞாபகத்துல நிற்கும். இதனாலதான் பாருங்க கடையிலே எல்லாம் நம்பர் எப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டிப்பாங்க இலகுவாக மெமரைஸ் பண்ணி கொள்றதுக்கு. இப்ப நான் இன்னொரு நம்பர் சொல்றேன். சரியா 0 5 தரம் 7 3 தரம் 4 ஒரு 5 அப்படின்னா 0 7 7 7 7 7 4 4 4 சரியா 4 4 4 4 5 10 நம்பர் 0 7 7 7 7 7 5 தரம் 7 4 4 4 3 தரம் 4 அங்கே 5 இந்த நம்பர் யாருக்கு சொல்லலும் சொல்லுங்க பாப்போம். வெரி குட் வெரி குட். சரியா இதே டக்குன்னு சொல்றீங்க அப்படின்டா உங்களோட மூளைக்கு ஒரு பெட்டன் ஒன்று கொடுக்குறோம். ஓகே இப்படி 5 தரம் 7 அங்கே 3 தரம் 4 அங்கே 5 இப்படி ஒரு பெட்டனை கொடுத்த உடனே உங்களோட மூளைக்கு அது ஈஸி அதை உள்வாங்குறது. அப்ப இதுவும் 10 நம்பர் தான். ஆனா இது எல்லாரும் சொல்றீங்க பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் டயல் பண்ணி பாத்துறாதீங்க எங்கட ஃபெமிலி ஆக்குற நம்பர். சரியா டயல் பண்ணி பாத்துறாதீங்க. ஓகே அப்ப இதுதான் விஷயம். இப்ப இந்த சங்கிங் மெத்தடை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப ஜோர்ஜ் ஏ மில்லர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் ஷார்ட் டேர்ம் மெமரியை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம்ல அவனால 5 அல்லது 9 அதுக்கு இடையில தகவலை தான் போட இயலும். அதுக்கு மேல போட்டா கடைசியா போறது நிக்கும், ஆரம்பத்துல போட்டது கீழே போயிடும். இதனாலதான் நீங்க கிளாஸ்ல போய் இருக்கிறீங்க 1 ஹவர் கிளாஸ் 2 ஹவர் கிளாஸ் இது தெரியாம சில என்ன நீங்க இருக்கும்போது என்ன நடக்குன்னு சொன்னா ஆரம்பத்துல சார் சொல்றதெல்லாம் உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியில அது பதிவாகும். ஆனா பிறகு சொல்றதெல்லாம் உங்களோட என்ன கொள்வனவுக்கு மேல அவர் சொல்றாரு. எனவே கடைசியா சொன்னதை மூளை புடிச்சு கொள்ளும், ஆரம்பத்துல சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக அது மறக்க ஆரம்பிக்கும் இதனாலதான் கிளாஸ் முடிய நீங்க என்ன செய்வீங்க, கடைசியா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆரம்பத்துல சொன்னது உங்களுக்கு பெரும்பாலும் மறந்திருக்கும். சரியா சரி இப்ப நாங்க சங்கிங் மெத்தடை பத்தி பார்ப்போம். எல்லாரும் கொப்பி எடுங்க. கொப்பி எடுத்து பெண்ணையும் பண்ணுங்க. கொப்பி எடுத்து நான் ரெடியா வச்சுக்கிறேங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே என் கையில கொப்பி இருக்குது, நீங்க சொல்றதை நான் எடுத்து ரெடியா இருக்கிறேங்கிறவங்க டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க மெமரி டெக்னிக்கை படிச்சுக்கொண்டீங்கன்னா உங்களோட ஏலவல் இந்த முறை எழுதுறவங்களுக்கு கடும் யூஸ்ஃபுல்லாகும். சரியா இதனால் இந்த ஐடியாவை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சொல்ற அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க எழுதணும். நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் இப்போ நீங்க எழுத வேண்டி இருக்கு. ஓகே முதலாவது எப்படி எழுதுங்கன்னு சொன்னா ஒரு கமா போட்டு எழுதுங்க. சரியா முதலாவது பேனான்னு எழுதுங்க. அடுத்தது எப்பிள் ஆப்பிள் எழுதுங்க. எப்பிள் தமிழ்ல எழுத இங்கிலீஷ்ல எழுதலாம். அடுத்தது பேருந்து, மூணாவது பேருந்து நம்பர் போட தேவையில்லை, கமா போட்டு எழுதுங்க. நாலாவது நாட்காலி அந்த கதிரை. அடுத்தது கமா போட்டு மட்டை. அடுத்தது வந்து சாதம் சொன்னா ஒரு கறி வகை சொல்லுவாங்க, நம்ம கறின்னு சொல்லுவோம் சாதம், சாப்பாட்டோட சாப்பிடுறது. அடுத்தது கரும்பலகை. அடுத்தது வந்து மிதிவண்டி. மிதிவண்டி ஹேண்டாஸ் விடுங்க. அடுத்தது பந்து. அடுத்தது புத்தகம். எல்லாரும் இது ஆக்டிவாக எழுதுங்க. சும்மா பார்த்து கொண்டிருக்க வேணாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஐடியா எடுக்கிறதுக்காக எல்லாரும் எழுதுங்க. அப்பதான் என்ன உங்களோட மூளை என்ன செய்யும், எப்பவுமே ஒரு விஷயத்த எங்கட புலனுறுப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி படிக்கும் போது அது நீண்ட நாள் ஞாபகத்துல வைக்கும். ஏன்னா மூளை அதை பல பகுதிகளை சேவ் பண்ணி வைக்கும். நீங்க அதை பாக்குறீங்க, என்ன நான் சொல்றதை கேட்குறீங்க, நான் சொல்றதை கையால் எழுதுறீங்க, அதுல ஈடுபடுறீங்க, அடுத்தது என்ன சொல்ல வரணும் எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் சேரும்போது நல்லா ஞாபகத்துல வைக்கும்.
ஓகே. இப்ப நான் கரும்பலகை, மிதிவண்டி, பந்து, அடுத்தது புத்தகம். புத்தகம் முதலாவது பேனா, இரண்டாவது அப்பிள். ஓகே. புத்தகம், அடுத்தது பால். சரியா? மில்க், பால். அடுத்தது மேஜை, அடுத்தது பட்டம், அடுத்தது தொடர் வண்டி, அடுத்தது அழிப்பான், அடுத்தது நீர், அடுத்தது சாக்ஸ் பீஸ். சரியா? அதாவது சோக்ரி தானே, சோக்கு தான் சொல்றாங்க. சாக்ஸ் பீஸ். சரியா? ஒரு சோக் பீஸ் ஒன்று, ஒரு துண்டு. அடுத்தது வலை. சரியா? வலை. அடுத்தது ஆட்டோ. அடுத்தது நோட்டு புத்தகம். திரும்ப சொல்றோம், டக்குனு செக் பண்ணி கொடுங்க, எழுதாதவங்க எழுதி கொடுங்க. பேனா முதலாவது, கமா போட்டு எப்பிள், பேருந்து, நாட்காலி, மட்டை, சாதம், கரும்பலகை, மிதிவண்டி, பந்து, புத்தகம், பால், மேஜை, பட்டம், தொடர்வண்டி, அழிப்பான், நீர். நீர் நான் எங்க சொல்லணும்னு நினைக்கிறேன், அது கடைசி நான் எழுதி கொள்ளுங்க, பரவாயில்லை, ஓடர் தேவையில்ல. நீர், சோக் சோக் பீஸ், அந்த சோக் பீஸ். அடுத்து வலை, ஆட்டோ, நோட்டு புத்தகம். 20 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 20 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எழுதாதவங்க என்ன நம்பர் நீங்க எழுதல அப்படிங்கிறத போட்டு விடுங்க. நான் சொல்றேன். 1 2 3 கேட்டிருக்கிறீங்க. பேனா, ஆப்பிள், பேருந்து. ஓர்டர் தேவையில்லை, 20 சொற்கள் வந்திருந்தா ஓகே. சரியா? சரி. ஓகே. கவரேஜ் இஷ்யூன்னு சொல்றீங்க, பரவாயில்ல, நீங்க ரெக்கார்டிங் கேட்கலாம். பாடத்தை கொஞ்சம் கவனிச்சு கொண்டீங்க. பேனா, ஆப்பிள், பேருந்து, நாட்காலி, மட்டை, சாதம், கரும்பலகை, மிதிவண்டி, பந்து, புத்தகம், பால், மேஜை, பட்டம், தொடர்வண்டி, அழிப்பா, நீர், சாக்ஸ், சோக், அல்லது வலை, ஆட்டோ, நோட்டு புத்தகம். ஓகே. 20. இப்ப டைம் 5:24. சரியா? நான் 1 மினிட் டைம் தரேன். இப்ப நான் 5:26க்கு கேட்பேன். சரி, இப்ப கொஞ்சம் செகண்ட் போய்க்குமே. 5:26க்கு நான் கேட்பேன். யாரு 20ஐயும் சொல்றேன்னு பாப்போம். சரியா? ஓகே. டைம் ஸ்டார்ட். மெமரைஸ் பண்ண ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க. சைக்காலஜில வந்து முயன்று தவறல் கற்றல் நொண்டிக்குது. அதான் ஃபேமஸான மெத்தட். அதை எங்களோட ஸ்டடியில் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு ட்ரைங் எடுக்கலாம். அதாவது முயன்று தவறல் கற்றல். முயற்சி செய்கிறது, பிழை விட்றது, ஒரு ஆள் நம்மளை திருத்துறது, திரும்ப அதை சரியா செய்யறது. இப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது நல்ல முறையில் படிக்கலாம். இந்த மெத்தட்டை நீங்கள் கட்டாயம் ஏ லெவலில் யூஸ் பண்ணணும். அதான் பாஸ் பேப்பர் மெத்தட். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, சரியோ பிழையோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எழுதணும். எழுதி சேர்த்த காட்டணும். அதை பிழை வாங்கணும், திரும்ப சரியா எழுதணும், திரும்ப காட்டணும். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இதை சரியாக நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? ஓகே. இப்ப 25, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. சரி. இப்ப நீங்க உண்மையிலேயே பார்த்து சொல்றீங்களா, பார்க்காம சொல்றீங்களா தெரியாது. ஆனா நான் நம்புறேன். என்ன செஞ்சிடணும்டா, நான் டைம் ஓவர்னு சொன்னோடனே கொப்பியெல்லாம் மூடிடணும். மூடிட்டு மூடிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இப்ப என்னால் 20 சொல்ல ஏழுமானாக்கள் முன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா மைக் ஓன் பண்ணி நான் உங்களை சொல்ல விடுவேன். எத்தனை சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரி, அல்லது டைப் பண்ண முடியுமானாக்கள் டைப் பண்ணுங்க. ஆனா நிபந்தனை எதையும் பார்க்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது. சரி, ஸ்டாப். ஸ்டாப். சரியா? பண்ணுங்க. நான் இப்ப அதாவது மெமரைஸ் பண்ண முடியாதாக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னு சொன்னா நான் தான் உங்களுக்கு மெத்தட் சொல்லி தர போறேன். அதுக்கு பிறகு 2 நிமிடத்துல நீங்கள் மெமரைஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் மெமரைஸ் பண்ணுவீங்க. சரியா? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஓகே. இப்ப யாருக்கு எல்லாரும் ஹேண்ட் ரைஸை விடுங்க. 3 பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. ஹேண்ட் ரைஸை கொஞ்சம் விடுங்க. இப்ப யாருக்கெல்லாம் 20 சொல்லையும் பார்க்காம சொல்ல இயலுங்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 20 சொல்லையும் பார்க்காம சொல்ல இயலுங்கிறவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் போகுது. டக்குன்னு சொல்லுங்க. 3 பேர் வளமையாக ஒய்த்தினவங்க ஒய்த்தி கொண்டிருக்கிறீங்க. அதனால நான் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு ஆள் சொல்றீங்க. மைக் ஒன் பண்ணி சொல்ல இயலுமா? ஒரே ஒரு ஆள் சொல்றீங்க 20 மெமரைஸ் பண்ண இயலும்னு சொல்லி. மைக் ஒன் பண்ணி சொல்ல இயலுமா? இல்லாட்டி ஓகே ஓகே, நாங்கள் இப்படி செய்வோம். டைம் போயிடும். ஒரு ஆளுக்கு தானே இப்போ சொல்ல இயலும். ஒரு ஆளுக்கு தான். இவ்வளவு பேர்ல 60 61 பேர்ல உங்கள ஒரு ஆளுக்கு தான் என்ன இப்படி 20ஐயும் சொல்லேலுமாக இருக்குது. அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற எத்தனை பேர்? ஒரு 50க்கு மேற்பட்ட பேருக்கு அந்த 2 நிமிடத்துல 20 சொற்களையும் 20 சொற்களையும் மெமரைஸ் பண்ண எல்லாம் இருக்குது. என்ன காரணம்டா? இது மனிதண்ட இயல்பு. இது மனிதண்ட இயல்பு. ஆனா சிலவங்களுக்கு டக்குன்னு 20 பார்த்தா ஞாபகம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கடா, அது நான் மார்னிங் கிளாஸ்ல விளங்கப்படுத்திக்கிறேன். அது ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கிற விசேட திறமைகள். அது போட்டோகிராஃபிக் மெமரி இருக்கலாம். அவங்க எழுதின கொப்பியை பார்த்தாங்கன்னா அப்படியே மைண்ட்ல நிற்கும். அது 20 மைண்ட்ல பார்த்துட்டே சொல்லுவாங்க.
சரியா? இப்படியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்களுக்கு அது இருக்கிறவங்களுக்கு என்ன சில மெமரி டெக்னிக் இருக்கு யூஸ் பண்ண அதுல பெஸ்டா போகலும். ஆனா பெரும்பாலும் சாதாரண மனிதர்களுக்கு அது கஷ்டம். உண்மையா சொல்ல போனா எனக்கு அது கஷ்டம். ஆனா மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணா 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷத்துலயே அதை முடிச்சிடலாம். நீங்களே அதை மெமரைஸ் பண்ணி சொல்லுவீங்க. அது எப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஒரு 19 சொல்லிக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சொல்லிக்கிறீங்க. ஓகே. உங்கள ஞாபகம் வச்சது கொண்டதை வச்சு சொல்றீங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒண்ணு உங்களுக்கு விசேட திறமை இருக்கு. நான் சொன்னனே கேட்டல் திறமை, பாற்றல் திறமை, அடுத்தது இமேஜினேஷன், பிராக்டிகல். அல்லது நான் சொல்லும்போது நீங்க ஏதோ உங்களை அறியாமலே சில மெமரி டெக்னிக்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒன்று ஸ்டோரி டெக்னிக் அல்லது இமேஜினேஷன் டெக்னிக் அல்லது நம்பரிங் ஷேப் சிஸ்டம், சங்கிங் மெத்தட் ஏதோ நீங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப நான் அவங்க எல்லாருக்கும் மார்னிங் கிளாஸ் சொல்லி கொடுத்த வேற மெத்தட் அதை நீங்க பாருங்க. அதன் மூலமாகவும் இந்த 20 சொல்லையும் டக்குன்னு 1 மினிட்ல மெமரைஸ் பண்ணலாம். இப்ப சொல்லி தர போறது சங்கிங் மெத்தட். இதன் மூலமாக எப்படி இதை மெமரைஸ் பண்ற? இப்போ உங்களோட கொப்பில நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி தலைப்பு போடுங்க. சரியா? முதலாவது போக்குவரத்து. அதாவது முதலாவது குழு ஒன்று போடுங்க. குழு ஒன்று போடுங்க. குழு ஒன்று. இப்ப நீங்க அந்த 20 சொற்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உங்களுக்கு எனலைஸ்ங்கிற ஒரு திறமை வேணும். எனலைசிங் அப்படின்னா பகுத்து ஆராயிற. இந்த 20 சொற்களையும் நாங்க என்ன இது 20 சொற்களும் என்ன இது என்னத்தோட சம்பந்தப்பட்டது இதை வகைப்படுத்தலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். யோசிச்சு அதை வகைப்படுத்தணும். சரியா? அதை வகைப்படுத்தணும். அடுத்தது ஒன்றோட ஒன்றை லிங்க் படுத்தணும். இதுதான் இந்த மெமரி டெக்னிக்ல அடிப்படை. அப்ப அதன் அடிப்படையில் என்ன செய்யுங்க? இப்போ உங்களோட கொப்பில என்ன செய்யுங்கடா போக்குவரத்து ஒரு தலைப்பு போடுங்க. போக்குவரத்து அப்படின்னா நாங்க போற வாரத்துக்கு பயன்படுற பொருட்கள். அப்ப அதுக்கு கீழே எழுதுங்க மிதிவண்டி. அதுக்கு கீழே எழுதுங்க மிதிவண்டி, பைசிக்கிள். சரியா? அடுத்தது பேருந்து. பேருந்துங்கிற அந்த விஷயத்த எழுதுங்க. பேருந்துங்கிற விஷயத்தை எழுதுங்க. அடுத்தது தொடர் வண்டி அப்படிங்கிற விஷயத்தை எழுதுங்க. தொடர் வண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை எழுதுங்க. தொடர் வண்டி. அடுத்தது ஆட்டோ. சரியா? அவ போக்குவரத்துன்னு போட்டு என்ன செஞ்சிட்டீங்க? மிதிவண்டி, பேருந்து, தொடர் வண்டி, ஆட்டோ. இந்த 5 இந்த 4 பொருட்களையும் எழுதியிருக்கிறீங்க. இப்ப இரண்டாவது போடுங்க வகுப்பறை பொருட்கள். வகுப்பறை பொருட்கள்னு போடுங்க. போட்டுட்டு நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த டெக்னிக்கை நீங்க சரியா விளங்கி கொண்டீங்கன்னா உங்களோட இந்த 7 கடும் யூஸ்ஃபுல்லாய். எனவே நல்லா கூர்மையாக கவனிச்சுக்கொள்ளும். நான் சொல்றதெல்லாம் சரியா செஞ்சிருங்க. வகுப்பறை பொருட்கள். அதாவது ஒரு வகுப்பறையில் இருக்கிற பொருட்கள் நாங்க அதுல கொஞ்சம் எடுக்கலாம். என்ன? மேஜை, நாட்காலி, கரும்பலகை, சோக் பீஸ். சரியா? 4 விஷயம். ஓகே. இப்ப அடுத்தது பள்ளி பையின் உள்ளே இருக்கும் பொருட்கள். அப்படின்னா படிக்கிற பொருட்கள். ஒரு பேக்குள்ள என்ன வைப்போம்? அப்படியான பொருட்கள். அப்படின்னு போட்டுட்டு புத்தகம், நோட்டு புத்தகம், பேனா, அழிப்பான். பேனா, அழிப்பான். இப்படி போட்டுக்கோங்க. இப்ப மதிய உணவு இடைவேளை. இப்ப ஓகே மதிய உணவு உங்களுக்கு இன்டர்வல் தராங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க பயன்படுத்த பொருட்கள் என்ன? சாதம் அப்படின்னா கறி சாதம், எப்பிள் எப்பிள், பால் மில்க். சரியா? அது நீர் தண்ணி. இப்படி 4 விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. அடுத்தது மாலை விளையாட்டு நேரம். இப்ப ஈவினிங் ஆகினீங்கன்னு சொன்னா என்ன தேவைப்படும்? பந்து, மட்டைனா பெட் பெட், வலை வலை. சரியா? வலை, பட்டம், வலை பட்டம். ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப நாங்க பிரிச்சுட்டோம் தானே. 2 நிமிஷத்துல பாடமாக்குற முறை ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சொன்னா உங்களால கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அழகா படிச்சு மெமரைஸ் பண்ண இயலும். இப்ப ஹேண்ட்ரைஸ் எல்லாரும் விடுங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இப்ப 5 டீமா நாங்க ஆக்கிட்டோம். இப்ப 20 சொற்களை எங்கட ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு எத்தனை கொள்வனவு இருக்குது? 5 அல்லது 9 தானே. இப்ப நாங்க 5ஆக மாத்திட்டோம். இப்ப மூளை இதை 20 சொல்லா பார்க்காது. 5 சொல்லா தான் பார்க்கும். 5 சொல்லாக 5 குழுக்களாக பார்க்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா 2 வேலை செய்யணும். உண்டு ஒரு வேலை செய்யணும். இப்ப நாங்க குழுக்களா பிரிச்சிட்டோமே. இப்ப உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ்ஃபுல்லா முடிந்தது. இரண்டாவது என்ன செய்யணும்டா ஒவ்வொன்றுக்கும் இடையில உள்ள லிங்கை நாங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். எந்த அளவுக்கு உங்களால் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலுமோ அந்த அளவுக்கு ஓர்டராக அது ஞாபகம் நிற்கும். சரி. இப்ப முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்டா முதலாவது குழுட தலைப்பு என்ன? போக்குவரத்து.
இரண்டாவது கூலோட தலைப்பு என்ன? வகுப்பறை பொருட்கள். மூணாவது கூலோட தலைப்பு என்ன? பள்ளி, அதாவது பேக்ல உள்ள இருக்கிற பொருட்கள். நாலாவது மதிய உணவு, அடுத்தது மாலை விளையாட்டு பொருட்கள். இதுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில தொடர்பு ஏற்படுத்தணும். இப்ப இதுல என்ன தொடர்புண்டா, இது பாருங்க ஒரு காலை ஓர்டர்ல இருக்குது. என்ன, நாங்க பெஸ்ட்டுக்கு ஸ்கூல் போறோம்டா, போக்குவரத்து வாகனத்துல ஏறி போகணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வகுப்புக்கு போவோம். அப்ப வகுப்பறையில் இருக்கிற பொருட்கள் போனோடனே அடுத்தது என்ன செய்வோம்? பேக் எடுப்போம். பேக்ல இருக்கிற பொருட்கள். இப்ப எல்லாம் பேக் எடுத்து படிச்சுட்டு என்ன செய்வோம்? இன்டர்வல் நடக்கும். இன்டர்வல் டைம். அடுத்து ஈவினிங் டைம். பாருங்க, இப்ப நாங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டோம். தொடர்பு ஏற்படுத்தி இப்ப இந்த 5 மறக்காது. முதலாவது போக்குவரத்து சம்பந்தமானது, அடுத்தது நாங்க என்ன வகுப்பறையோட சம்பந்தமானது, பேக்கோட சம்பந்தமானது, இன்டர்வலோட சம்பந்தமானது, மாலை நேரத்தோட சம்பந்தமானது. 5 இதை உங்களுக்கு மறக்காது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு அந்த குழுக்குள்ள உள்ள 4 பொருட்கள் இருக்குதானே, அதுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்தி பார்க்க ட்ரை பண்ணணும். முதலாவது என்ன? முதலாவது போக்குவரத்தோட சம்பந்தப்பட்டது. போக்குவரத்தோட சம்பந்தப்பட்டது. சரியா? இப்ப பாருங்க, மிதிவண்டி. மிதிவண்டின்னா பைசிக்கிள். பெரும்பாலான ஆட்கள் இதுல போவாங்க, பைசிக்கிள்ல போவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க? பேருந்துல போவாங்க. இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்க? தொடர்வண்டி, உதாரணமா தொடருந்து, ட்ரெயின்ல போவாங்க. வசதிக்காராக்கள் ஆட்டோல போவாங்க. பாருங்க, ஒருத்தரோட ஓர்டர். இது அந்த பிரெயின் பவர், சிந்திக்கிற ஆற்றலுக்குள்ள இருக்குது. ஆரம்பத்தில் கஷ்டமாகும். நல்ல ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு இது இயல்பாவே வந்துடும். இதன் மூலமா உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும், கிரியேட்டிவ் திங்கிங் வளரும். நீங்க வந்து உங்களோட ஆளுமையும் வளரும். சரியா? இதை இந்த டெக்னிக் மூலமாக. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு மிதிவண்டி, சாதாரண பைசிக்கிள், நிறைய பேர் போவாங்க, அதிகமான ஆட்கள். அடுத்தது பேருந்து, ஒரு அளவான ஆட்கள் போவாங்க. சரியா? அடுத்தது ட்ரெயின், இன்னும் கொஞ்சம் குறைய பேர் போவாங்க. அடுத்தது ஓட்டோ, வசதி நல்ல இன்னும் குறைய பேர் என்ன வசதி நல்ல உள்ளவங்க போவாங்க. இப்படி நாங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அல்லது வசதியே இல்லாதவங்க ஃப்ரீயா பைசிக்கிள்ல போவாங்க. ஓரளவு வசதி இருக்கிறவங்க பஸ்ல போவாங்க. இன்னும் ஓரளவு வசதி இருக்கிறவங்க ட்ரெயின்ல போவாங்க. இன்னும் ஓரளவு வசதி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு ஆட்டோல போவாங்க. இப்படி நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்படி நாங்க தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். இப்ப அடுத்தது என்ன? வகுப்பறைக்கு போயிட்டோம். போனோன்னு அங்க இருக்கிற பொருட்கள். ஃபெஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? மேசையில தானே எங்கட பொருட்களை வைப்போம். மேசையை ஃபெஸ்ட்டுக்கு போனோடனே கிளாஸ்ல மேசையை தட்டுவோம். சரியா? தட்டிட்டு கதிரையில இருப்போம். இருந்துட்டு நாங்க எதை பார்ப்போம்? கரும்பலகையை பார்ப்போம். பார்த்த உடனே கரும்பலை பக்கத்துல என்ன இருக்கும்? சோக்கு இருக்கும். இப்படி ஒரு தொடர்பு உண்டு. சரியா? இப்ப எந்த மூளை இப்படி பண்ணுது, நீங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. சரியா? இப்ப அடுத்தது, சரி இப்ப நாங்க பேக் எடுப்போம். பேக்குக்குள்ள என்ன இருக்குது? புத்தகம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு பேக்குள்ள என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். என்ன? புத்தகம். அடுத்தது என்ன? எங்கட கொப்பி இருக்கும். கொப்பி இருக்கும். அடுத்தது என்ன? கொப்பில பேனையால எழுதுவோம். பிழை வந்தா லேசரால அழிப்போம். சரியா? இதுக்கெல்லாம் லாஜிக்கல் ரீதியாக கனெக்ட் இருக்கணும் இல்ல. நீங்க சும்மா பேனையால லேசரால் அழிக்க இயலாது. நீங்க சும்மா இமேஜின் பண்ணுங்க, பேனையால லேசரால் அழிப்போம். இப்ப நாலும் செட் ஆகிட்டு. சரியா? இப்ப பாருங்க, மதிய உணவு. சரி, அது முடிஞ்சு இப்ப மதிய உணவு என்ன செய்வோம்? சாதம். உங்களுக்கு கொஞ்சம் இது இல்லாம இருக்கும், வழக்கம் இல்லாம, ஃபெமிலியர் இல்லாம. ஆனா சாதம்ங்கிறது இந்தியாவில் பயன்படுத்துவாங்க. ஒரு கறி உண்டு, ஒரு சாதம், ஒரு சாப்பாடு. எனக்கு என்னன்னு தெரியாது, ஒரு சாப்பாடு. சரியா? இந்த சாப்பாடை என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அடுத்தது என்ன? எப்பிள். அடுத்தது மில்க், பால், நீர். இது எப்படி இதெல்லாம்? சாதம், ஆப்பிள்ங்கிறது சாப்பாடு. பாலும் நீருங்கிறது நீரோட சம்பந்தப்பட்டது, தண்ணியோட சம்பந்தப்பட்டது. அப்ப இப்படி அதை ஒரு பிரிச்சு எடுக்கலாம். அடுத்தது கடைசியாக மாலை நேர விளையாட்டு. பந்து, பெட், போல், இந்த ஃபுட்பால் நெட், அந்த வலை, அடுத்தது பட்டம். லேசா படம் பார்க்கலாம். பெட்டு, போல், அடுத்தது என்ன? சாதம் என்றால் சோறு என்று சொல்றீங்க. ஓகே, எனக்கும் தெரியாது சோறு. சரியா? வலை, பட்டம். அப்ப பெட்டு, போலு, அங்கே வலை, நெட், ஃபுட்பால் நெட், அடுத்தது பட்டம். இப்படி இமேஜினேஷன் பண்றது. இப்ப இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா ஓகே, 20 சொல்லையும் ஓடரா சொல்ல முடியும். 20 சொல்லையும் ஓடரா சொல்ல முடியும். இப்ப உள்ள நிறைய பேருக்கு அது 7 இருக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன செய்யறா, இதுக்கு சின்ன ஒரு ஸ்டோரியை உருவாக்குற. சின்ன ஒரு ஸ்டோரி எப்படின்னா, இது எப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல மிதிவண்டி இமேஜினேஷன் பண்ற. நான் என்ன செய்யறேன்? ஒரு மிதிவண்டியில அப்படியோ போய் கொண்டிருக்கிறேன். போய் கொண்டிருக்கும் போது என்ன பைசிக்கிளை பிச்சு போயிட்டு, அப்ப டக்குன்னு இறங்கி என்ன செய்யறேன்? போய் பஸ்ல ஏறுறேன். பஸ்ல அப்படியோ அழகா போய் கொண்டிருக்கிறேன். போய் கொண்டிருந்தா என்ன நடக்குது? கொஞ்சம் வித்தியாசமா கட் பண்ணணும். போய் கொண்டிருக்கும் போது அது அப்படியே ஒரு ட்ரெயின்ல மோதுது. மோதின உடனே நான் வந்து ட்ரெயினுக்குள்ள போயிட்டேன். இப்ப ட்ரெயின் வந்து ஃபாஸ்டா போய் கொண்டிருக்குது. போய் கொண்டிருக்கும் போது என்ன நடந்துட்டுண்டா, ட்ரெயின் அந்த இந்த பாதையை உடைஞ்சு ட்ரெயின் விழப்போகுது. அப்ப நான் அங்கிருந்து குதிக்கிறேன், ஒரு ஆட்டோவில் குதிக்கிறேன்.
ஆட்டோல குதிச்சு போய் கொண்டிருக்கிறேன். சரியா? அது வந்து ஸ்கூலுக்குள்ளேயே போய் எங்களோட மேஜையில எங்களை இறக்கி விடுது. மேசையில நான் இப்ப இருக்கிறேன். மேசையில அது இறக்கி விடுது. மேசையில அ இருந்து என்ன செய்றேன்? இறங்கி இப்ப கதிரையில இருக்கிறேன். அப்படி நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஓர்டராக இது வேற மெத்தட். ஸ்டோரி மெத்தட்ன்னு சொல்லுவோம். அது தனியா படிக்கணும். நெறைய சிஸ்டம் இருக்குது. அதுக்கு நெறைய முறைகள் இருக்குது. அதெல்லாம் ட்ரெய்னிங் பண்ணி படிச்சுட்டீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் அழகான மெத்தட். அ அது நெறைய பேருக்கு வேலை செய்யும். சரியா? அதனால தான் எங்களுக்கு சினிமா ஞாபகம் இருக்குது. அதேபோல இப்ப சின்ன வயசுல சொன்ன கதைகள் ஞாபகம் இருக்குது. ஏன்னா, அதெல்லாம் ஒரு ஓர்டராக இருக்கும். இப்ப சொல்லுங்க, அந்த 20 சொற்களையும் எத்தன பேருக்கு சொல்ல இயலும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 20 சொற்களையும் எத்தன பேருக்கு சொல்ல இயலும்? போக்குவரத்து சொற்கள், ஆம் அடுத்தது ஸ்கூல்ல வகுப்பறையில இருக்கிற அந்த சொற்கள் 4, எங்கட பேக்ல இருக்கிற 4, அடுத்தது என்ன 4? இந்த மதிய வேலை சாப்பாடு 4 விஷயம். பகல் சாப்பாடு, இந்த விளையாட்டோட சம்பந்தப்பட்ட, மதியம் சம்பந்தப்பட்ட 4 விஷயம். இப்ப சொல்லுங்க, எத்தன பேருக்கு சொல்ல இயலும்? ஆ வெரி குட். 12 பேர்கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. வேற? ஓகே. இப்போ ட்ரெய்னிங் இல்லாமலே உங்களுக்கு இவ்வளவு பேரால ஏழும்ன்னு சொன்னா, ட்ரெய்னிங் ஒண்ணு எடுத்தா, உங்களுக்கு அழகான முறைக்கு ஏழுமா இருக்கும். ஓகே. நெறைய பேர் ஏழும்ன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் கேட்க ஆசை தான். ஆனா, டைம் இல்ல. வெரி குட். பைசிக்கிள், பஸ், ட்ரெயின், ஆட்டோ. வெரி குட். சொல்லித்தாங்க. சரியா? அ இதுதான் சங்கிங் மெத்தட். சரியா? அ ஓகே. வாழ்த்துக்கள். இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களோட ஏ லெவல்ல நல்ல முறையில படிங்க. உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா, நான் காலையில படிச்சு குடுத்தது என்ன? நம்பரிக் ஷேப் சிஸ்டம். இப்ப சொல்லி தந்தது சங்கிங் மெத்தட். இதெல்லாம் நார்மலா ஒரு வார்த்தைகள எப்படி சொல்லி தந்தீங்க. ஆனா இத நீங்க ஐடியா எடுத்துக்கொண்டு நீங்க செய்யலாம். அ ஆனா விரும்பினா நீங்க என்கிட்ட புரொஃபஷனல் ட்ரெய்னிங் கிளாஸ்ஸும் கலந்து கொள்ளலாம். அது 5 நாள் தொடர்ந்து ட்ரெய்னிங் பண்ணுவோம். அதுல பெரிய பெரிய எஸ்ஸே கேள்விகள மெமரைஸ் பண்ண ட்ரெய்னிங் பண்ணுவோம். இப்படி நான் 20 சொல்ல தர மாதிரி 20 இந்த எஸ்ஸே கேள்விகள வச்சு ட்ரெய்னிங் பண்ணி உங்கள மெமரைஸ் பண்ண வச்சு, அதுக்கு நான் அந்த முயன்று தவறல் கற்றல் கோட்பாட பயன்படுத்துவோம். அதன் மூலமாக அதுல உங்கள ஒரு மாஸ்டர் ஆக்க வைப்போம். அப்ப அது உங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னா, உங்களால என்ன உங்களுக்கு யுனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உங்களுக்கு பயமே இருக்காது. நெறைய புத்தகங்கள மெமரைஸ் பண்ண இயலும். அ உங்களால நெறைய விஷயங்கள் மெமரைஸ் பண்ண இயலும். இது வந்து 5 நாள் ட்ரெய்னிங் கோர்ஸா நடக்கும். வெறுமனே ரூ. 850 தான் எடுக்கிறோம். சரியா? ரூ. 1000 இல்ல. ரூ. 850 ஒரு ஆளுக்கு எடுக்கிறோம். நீங்க இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, 5 நாள் ட்ரெய்னிங் கோர்ஸ். 5 நாள் நீங்க ஃபுல்லா எங்களோட இருந்து Zoomல ஃபன்னாக நெறைய கேம்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அத ஃபுல்லா படிச்சுட்டு, என்ன செய்வீங்க? இந்த டெக்னிக்ஸ்ல கற்றுக்கொள்வீங்க. மெயினான ஒரு டெக்னிக்க கிளியராக நாங்க படிச்சு தருவோம். அப்ப இதன் மூலமாக நீங்க உங்களோட ஒரு புக்க கூட அப்படியே மெமரைஸ் பண்ணலாம். சரியா? நான் வந்து ஏ லெவல் எக்ஸாம்ல கடைசில ஒரு 30 நாள் இருந்துச்சு. இல்ல ஒரு 20 நாள் இருந்துச்சு. எனக்கு மெமரைஸ் பண்ண ஒரு 60, 70 எஸ்ஸே கேள்வி இருந்துச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், டக்குன்னு நம்பரிக் ஷேப் சிஸ்டத்த யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேள்வியையும் அத டக்குனு ஷார்ட் நோட்ஸ் ஆக்கி, சங்க் பண்ணி, டக்குனு நம்பரிக் ஷேப் சிஸ்டம் யூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணதால ஒரு நாளைக்கு 4, 5 எஸ்ஸே கேள்விகள் மெமரைஸ் பண்ணி, கொஞ்ச நாளைக்குள்ள நெறைய மெமரைஸ் பண்ணிட்டு போனேன். போனா எங்களுக்கு எக்ஸாம்ல லேசாக எழுத முடியுமாக இருந்துச்சு. இதுல நாங்க நம்பர வச்சு மெமரைஸ் பண்ணுவோம். உங்க ரிலேட்டிவ்ல இருக்கிற பேர்கள வச்சு மெமரைஸ் பண்ணுவோம். இப்படி பல விஷயங்கள வச்சு மெமரைஸ் பண்ணலாம். அ இந்த வருஷம் உள்ளவங்களுக்கும் ஓகே தான். ஆனா ஒரு ரிஸ்க் உண்டு இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்கன்டா, வாங்க 5 நாள் செலவழிச்சு இன்னும் அத கூர்மையாக்கிட்டு போங்க. ஆனா இன்னும் நெறைய படிக்க இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு ரிஸ்க் வரலாம். உங்களுக்கு நாங்க அவசரமா நடத்தி, அதுக்கு ஒரு முடிச்சு தருவோம். அத வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாம 2027, 28 பெட்ச் ஆகலாம். தாராளமாக வரலாம். நாங்க இதுக்கு முன்ன எத்தனையோ பேருக்கு நடத்தியிருக்கிறோம். அவங்க நல்ல முறையில மெமரைஸ் பண்றாங்க. 5 நாள் ட்ரெய்னிங் புரோகிராமாக இது நடக்கும். உங்கள நாங்க நேர்ல வச்சு ட்ரெய்னிங் பண்ணிக்கொண்டே இருப்போம். எஸ்ஸே கேள்விகள நீங்க மெமரைஸ் பண்ணும் வரைக்கும். விருப்பம் இருந்தா என்ன செய்யலாம்? கட்டாயம் எங்களோட சேர்ந்து கொள்ளலாம். குரூப்ல என்ன நம்பர் இருக்குது. நான் இதுலயும் போட்டு விடுறேன். என்ன செய்யுங்க அப்படின்னா, எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா, நான் உங்கள குரூப்ல ஜாயின் ஆக்கி விடுவேன். நெறைய புள்ளை சேர்ந்துட்டாங்க. அப்ப அதிலயும் பயணிக்க முடியுமாக இருக்கும். அது வெறுமனே ரூ. 850 தான். சரியா? அ ஓகே. எப்புல்டா தமிழ்ல அரத்தி பழம்னு சொல்றாங்க. இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். வெரி குட். ஓகே கிளாஸ் முடிய போகுது. எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு, இவ்வளவு நேரம் பொறுமையோட இருந்ததுக்கு நன்றி. எங்கட அந்த கிளாஸ்ல ட்ரெய்னிங் புரொஃபஷனல் கிளாஸ்ல கலந்து கொள்றவங்க அவசரமாக மெசேஜ் பண்ணுங்க. நாங்க அதுல எங்கட பயணத்த தொடருவோம். குரூப்ல தொடர்ந்துறீங்க. எங்கட இன்னும் பல செஷன்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கிறது, மோட்டிவேஷனோட படிக்கிறது, முயன்று தவறல் கற்றல் என்ன அதை எப்படி யூஸ் பண்றது, அப்படி நெறைய விஷயங்கள் சைக்காலஜி ரீதியாக நாங்க பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஐடியாவ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இந்த ஐடியாவ எடுங்க. சங்கிங் மெத்தட புரிஞ்சு கொள்ளுங்க. ஏ லெவலுக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.